வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம இதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, கார்த்திக் வந்துட்டு எப்படியோ தேடி நம்ம ரேவதியை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப ரேவதி கண்முழிக்கிறாங்க. அப்ப ரேவதி கண்முழிச்சு கார்த்திய பார்த்து, இப்ப நான் எங்க இருக்கேன், நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, ரேவதி உன்னை யாரோ கடத்திட்டாங்க, உன்னை காலி பண்ண பார்த்தாங்க. இது கேட்டதோட ரேவதிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. என்ன ராஜா சொல்ற? அப்ப கார்த்திக் சொல்றாரு, ஆமா ரேவதி, நீ எப்படி இவனுங்க கிட்ட மாட்டின? அப்ப ரேவதி சொல்றாங்க, மாயாக்கா காலையிலேயே எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க. உடனே நானும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்தேன். உன்கிட்ட சொல்லல, மாயாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னா நீ விடமாட்ட, அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லல. நான் கார்ல வந்துகிட்டு இருக்கும் பொழுது காரு ரிப்பேர் ஆகிட்டு காரு ஒரு இடத்துல நின்னுச்சு. நானும் காரை விட்டு இறங்கி நின்னேன். அப்ப என்ன 2 3 ரவுடிங்க முகத்துல மயக்க மருந்து வச்சு கடத்திட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கண்முழிச்சு பார்த்தா தொட்டிக்குள்ள இருந்தேன். தண்ணியில மூழ்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சுத்தமா கையெல்லாம் கட்டினத்தோட எந்திரிக்கவே முடியல. என் உயிரே போயிருச்சுன்னு நினைச்சேன். தேங்க்ஸ் ராஜா, என் உயிரை நீ காப்பாத்திட்ட. அப்ப கார்த்திக் சொல்றாரு, சரி வா ரேவதி, வீட்டுக்கு போகலாம். அம்மா உன்னை தேடுனாலும் தேடுவாங்க. ரேவதி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் நெல்லு ராஜா, ஏற்காட்டுலயும் இதே மாதிரி என்னை யாரோ கடத்தினாங்க. அப்ப மாயாதான் என்னை கடத்தினாங்க அப்படின்னு நீ சொன்ன. அப்ப நீதான் கடத்திருப்ப அப்படின்னு நான் உன் மேல பழி போட்டேன். அந்த விஷயத்த பத்தி நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்ப மறுபடியும் என்னை கடத்திருக்காங்க. எதுக்காக கடத்துனாங்கன்னு தெரியல. ஆனா கடத்துறவங்க என்னை காலி பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஒருவேளை என் அம்மாவுக்கு தெரிஞ்ச எதிரி என்னை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அப்ப கார்த்திக் சொல்றாரு, அதெல்லாம் இல்ல ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்புறம் யாருன்னு சொல்லு, எதுக்காக என்கிட்ட மறைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ கார்த்திக் சொல்றாரு, ரேவதி, இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல ரேவதி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த மாயாதான் உன்னை வந்து கடத்துனாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ நம்பவே இல்லை. இப்பயும் உன்னை கடத்துனது மாயாதான். அப்ப ரேவதி கேக்குறாங்க, மாயா எதுக்காக என்ன கடத்தணும்? அப்ப கார்த்திக் சொல்றாரு, அவங்களுக்கு மகேஷ் இங்க இருக்காங்க அப்படிங்கறது தெரியணும், அதுக்காக தான் உன்னை கடத்தினாங்க. இது கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. இப்படி எல்லாமா பண்ணுவாங்க? எனக்கு நம்பிக்கை இல்லை நீ சொல்றத. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, ரேவதி நீ நம்பித்தான் ஆகணும் ரேவதி. இதை கேட்டதோட ரேவதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு ராஜா, ஆரம்பத்துல இருந்தே நான் உன்னை நம்பவே இல்லை. ஆனா இதே மாதிரி தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நான் ஆஸ்திரேலியா போறதுக்குள்ள அது உண்மை அப்படிங்கிறத என்கிட்ட நிரூபி. என்னன்னா உண்மையாவே அந்த மாயாவும் மகேஷும் தவறான தொடர்புல உள்ளவங்க. சொத்துக்காக தான் என்னை திட்டம் போட்டு கல்யாணம் பண்றதுக்கு பார்த்தாங்க. அவங்க தான் என்னை 2 தடவை கடத்தினது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்கிட்ட நிரூபி, அதுவும் நான் ஆஸ்திரேலியா போறதுக்குள்ள. இது கேட்டதோட கார்த்திகன், சரி ரேவதி, நான் கண்டிப்பா நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்திக் சொல்றாரு, என்னன்னு தெரியல, காலையிலேருந்து மயில் வாகனம் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ என்னாச்சுன்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போம். இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா சிவனாண்டியை பார்த்து, இங்க பாரு சிவனாண்டி, ஒருவேளை நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த சாமுண்டீஸ்வரியோட கோபத்துக்கு நீ ஆளாகிடுவ. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, உன்கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நீ என்னோட எதிரி தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக உன் வீட்டுக்குள்ளேயே வந்து உன்னை ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான், அது இல்லைன்னு ஆகி போயிருமா? அதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்பாப்பா, என் மேல உனக்கு அவ்வளோ அக்கறையா? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, எனக்கு நல்லாவே தெரியும் உன் அம்மாவும் உன் அக்காவும் எப்படி இறந்தாங்க அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ராஜ சேதுபதி தான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் அந்த ராஜ சேதுபதி மறுபடியும் உன் வீட்டுக்குள்ள ஒருத்தனை நாடகம் போட்டு அனுப்பி உன் பொண்ணையும் கல்யாணம் பண்ணியிருக்கான் அவன். அப்படிப்பட்ட அந்த குடும்பம் உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை எப்படி எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் என்னால வேடிக்கை பார்க்க முடியல சாமுண்டீஸ்வரி. அதான் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு நான் நேரடியா வந்தேன். எனக்கும் உன் மேல கொஞ்சம் கொஞ்சம் அக்கறை இருக்கு.
அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்பாப்பா, உன்னோட அக்கறையை கொண்டு போய் குப்பையில போடு. அந்த செங்கல் சோலையில நீ ஆள் வச்சு என்னை காலி பண்றதுக்கு ஆள் அனுப்புன அப்படிங்கிறது நான் என்ன தெரியாமையா இருக்கேன். இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சரி விடு சாமுண்டீஸ்வரி, அதை பத்தி இப்ப பேசி என்ன பண்றது? மனுஷங்களுக்கு கோபம் இருக்குல்ல, எங்க அப்பா இறந்ததுக்கு நீ தான் காரணம், அந்த கோபம் என்கிட்ட இருக்குல்ல. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி, போது நிப்பாட்டு, இப்ப என் மாப்பிள்ள வந்துருவாரு, அவரை வந்ததோட அவர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சு அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்பதான் ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, இவெல்லாம் சொல்றான் அப்படிங்கறதுக்காக நீ மாப்பிள்ளை கிட்ட கேட்க போறியா? வேணா சாமுண்டீஸ்வரி. அப்ப சந்திரா சொல்றாங்க, மாமா வாயை மூடுங்க. எனக்கு என்னமோ நீங்க அந்த ராஜாவுக்கு இப்படி சப்போர்ட் பண்றத பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுதான் நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏய் சந்திரா, என்ன சொல்ற? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, எனக்கு என்னமோ இந்த உன் மாப்பிள்ளை, பெரிய மாப்பிள்ளை மயில்வாகனம், இவரு எல்லாருமே சேர்ந்து அந்த கார்த்திகை உதவி பண்ற மாதிரி தோணுது. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்னைக்குமே அவர் என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட நிரூபிப்பாரு. சோ கண்டிப்பா அவர் இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ தேவையில்லாம அவர் மேல பழி போடாத சந்திரா. இதை கேட்டதோட சந்திரா நினைக்கிறாங்க, அக்கா ஒரு வகையிலையுமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி கார்த்திகிட்ட, என்ன இது, நம்ம வீட்டு எதுக்க அந்த சிவனாடியோட கார் நிக்குது? அப்ப கார்த்திக் சொல்றாரு, ஆமா ரேவதி, சிவனாடியோட கார் தான் நிக்குது, எதுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ரேவதியும் கார்த்தியும் சேர்ந்து நேரா வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி பக்கத்துல சிவனாண்டி நிக்கிறத கார்த்திக் பாக்குறாரு. அப்ப சிவனாண்டி நேரா கார்த்திய பார்த்து, வாங்க, ராஜ சேதுபதியோட பேரா கார்த்திக். அப்ப கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாரு. ரேவதி ஷாக் ஆகி கார்த்திய பாக்குறாங்க. ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, இந்த சிவனாண்டி எதுக்கு இங்க வந்திருக்கான்? வந்தது மட்டும் இல்லாம உன்னை பார்த்து ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, என்னன்னு தெரியல ரேவதி, ஏதோ கலகம் ஊட்டுறதுக்காக தான் இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன், என்ன பண்றான்னு பாப்போம். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, கண்டிப்பா ஏதோ பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்திருக்கான், அம்மா ரொம்ப கோவத்துல நின்றுகிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு. சந்திர நேரா கார்த்தியை பார்த்ததோட, மாப்பா ராஜ சேதுபதியோட பேரா, இப்படி ஏமாத்திருக்க எல்லாரையுமே, இந்த வீட்டுக்குள்ள வந்து எப்படியெல்லாம் வந்து பிளான் பண்ணி அக்காவை ஏமாத்திருக்க. அப்ப கார்த்திக் அதிர்ச்சியாகி, இப்ப எதுக்கு நீங்க எப்படி பேசுறீங்க, யார் நீங்க? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ யாரு அப்படிங்கிற விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ தான் அந்த ராஜ சேதுபதி பரமேஸ்வரியோட பேரன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு, இனிமே நீ என்ன நினைச்சாலும் இங்க கிட்டே இருந்து உண்மையை மறைக்க முடியாது. இதை கேட்டதோட கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப நம்ம ராஜா வந்துட்டு, கார்த்திக் வந்துட்டு மயில் வாகனத்தையும் ராஜராஜாவையும் பார்க்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தத்துல நிக்கிறாங்க. அப்ப கார்த்திக் நினைக்கிறாரு, கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திகை பார்த்து, இங்க பாரு ராஜா, உன் மேல நான் அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்கேன், நேர்மைன்னா அதுக்கு நீதான் இலக்கணம், என்னைக்குமே வந்துட்டு நீ என் குடும்பத்தை ஏமாத்த மாட்ட அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, என்னைக்குமே என் குடும்பத்துக்கு நீ எப்பவுமே துணையாதான் இருந்திருக்க, எந்த பிரச்சனை வந்தாலும் நீ முன்னாடி வந்து நின்றுக்க, எல்லா பிரச்சனைகளில இருந்தும் என் குடும்பத்தை காப்பாத்திருக்க, 2 3 தடவை என் உசரையும் காப்பாத்திருக்க. அதனால கண்டிப்பா நான் உன்கிட்ட உண்மையை கேட்கறதுல கடமைப்பட்டிருக்கேன். இங்க பாரு, இவங்க என்னென்னமோ சொல்லி நீதான் ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு சொல்றாங்க, என்னால நம்ப முடியல. மாப்பிள்ள, நீங்களே அவங்க கிட்ட எடுத்து சொல்லுங்க, நீங்க ராஜ சேதுபதியோட பேரன் இல்ல அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்ப கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாரு. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த கொண்டாந்து காமிச்சுதான் இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. கார்த்திக் நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அத்த எந்த வகையில இவங்க நான் தான் அந்த பரமேஸ்வரியோட பேரன் அப்படின்னு சொல்றாங்க? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, எல்லாருக்கிட்டையும் திறமையா பேசி நழுவுற மாதிரி என்கிட்ட நழுவ முடியாது, ஏன்னா நீதான் ராஜ சேதுபதியோட பேரு அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட தகுந்த ஆதாரம் இருக்கு. இத கேட்டதோட கார்த்திக் கேக்குறாரு, என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க, காமிங்க. அப்ப நம்ம சந்திரா சொல்றாங்க, ஆதாரம் எங்க கையில இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. இந்த போட்டோவை பார்த்ததோட கார்த்திக் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, இந்த போட்டோ எல்லாமே பொய்ன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப கார்த்திக் சொல்றாரு, அத்த அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த காமிக்கிறேன், அது உண்மையா பொய்யா அப்படின்னு உங்க தங்கச்சி கிட்ட கேட்டு சொல்லுங்களேன். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு,
நீ தேவையில்லாம பிரச்சனைய சுத்தி வளைக்கணும் அப்படின்னு நினைக்காத. மரியாதையா இந்த போட்டோவுக்கு பதில் சொல்லு. அப்ப நம்ம கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், இந்த போட்டோவை காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு போட்டோவை காமிக்கிறேன், அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அப்ப ராஜராஜாவும் மயில்வாகனமும் பேசிக்கிறாங்க. மாப்பிள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு சூப்பரான விஷயத்த புடிச்சிட்டாரு, அதை வச்சுதான் இப்ப அந்த சந்திராவுக்கு கிடுக்கு பிடி போட போறாரு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, கண்டிப்பா இவன் சுத்தி விட்டு வேடிக்கை பாக்குறான், கண்டிப்பா இவனை வேற எதையும் காமிக்க வச்சிடக்கூடாது அப்படின்ட்டு சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா இவன் கண்டதையும் சொல்லி எஸ்கேப் ஆகுறதுக்கு பாக்குறான், இவனுக்கு வாய்ப்பு கொடுக்காதக்கா. அப்ப சாமுண்டீஸ்வரி சந்திரா பார்த்து, சந்திரா உன் சைடு உள்ள நியாயத்தை நான் கேட்டுட்டேன், இப்ப மாப்பிள்ளை சைடு உள்ள நியாயத்தை நான் கேட்கணும்ல. ஒருவேளை நீ சொல்ற விஷயம் பொய்யா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? இதை கேட்டதோட சந்திரா அதிர்ச்சியாகி சிவனாண்டிய பார்த்து, என்னங்க கண்டிப்பா நமக்கு எதிராதான் எதையோ காமிக்க போறான், இப்ப என்னங்க பண்றது? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இரு சந்திரா பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்ப சந்திரா நேரா கார்த்திய பார்த்து, இங்க பாரு, தேவையில்லாத விஷயத்த நீ பத்தி பேசாத, ஃபர்ஸ்ட் இதுக்கு பதில் சொல்லு, இதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன காமிக்கணுமோ அதை காமி. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா கொஞ்சம் பொறுமையாதான் இரு. ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள பயங்கரமான ஒரு விஷயத்த ரெடி பண்ணிட்டாரு அப்படின்னு. அதே நேரம் நம்ம ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, அதான் ராஜா ஏதோ ஒரு விஷயத்த காமிக்கணும்னு சொல்றாரே, அவரு காமிக்கட்டுமே, அவர் மேல தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப கார்த்திக் சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க, போன்ல இருக்கு அப்படின்ட்டு போன்ல உள்ள போட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. அதுல சந்திராவும் சிவனாண்டியும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது அதுல அப்படியே இருக்கு. இத பார்த்ததோட சந்திராவும் சிவனாண்டியும் திரு திருன்னு முழிக்க, சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோவை பார்த்துட்டு நேரா சிவனாண்டிய பார்க்க, சந்திராவையும் பார்க்க. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா இந்த போட்டோ பொய்யக்கா, ஏமாத்துறதுக்காக இப்படி பண்றாங்கக்கா, இந்த போட்டோவை நம்பாதக்கா அப்படின்னு சொன்னதோட மயில்வாகனம் சொல்றாரு, அது சரி, ஏன் சின்ன மாமியாரே எப்ப நீங்க வந்துட்டு சிவனாண்டி கூட சேர்ந்து பேசலாம் ஆரம்பிச்சீங்க? அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா என்ன சந்திரா இது? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அந்த போட்டோ பொய்யக்கா, அது எல்லாமே எடிட் பண்ணது. அப்பதான் கார்த்திக் சொல்றாரு, அதே சரி, அப்ப இந்த போட்டோவை நான் எடிட் பண்ணதுன்னு சொல்றீங்க, அப்ப நீங்க கொண்டுட்டு வந்த போட்டோவும் எடிட் பண்ணதுதான். இதை கேட்டதோட சந்திரா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம சிவனாண்டி நினைக்கிறாரு, இவன் திட்டம் போட்டுட்டான் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நான் சந்திராவை என்னைக்குமே சந்திச்சது கிடையாது, இவன் பொய் சொல்றான், இந்த போட்டோவை அப்படியே எடிட் பண்ணது. அப்பதான் ராஜராஜா அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஏ சிவனாண்டி சொல்றது ரொம்ப நியாயமா இருக்கே, நீ மட்டும் என் மாப்பிள்ளையோட போட்டோவை இது மாதிரி ராஜ சேதுபதி கூடயும் பரமேஸ்வரி கூடயும் இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி கொண்டு வந்து காமிக்கிற, அதை மட்டும் நாங்க உண்மைன்னு நம்பணும், ஆனா இப்ப காமிக்கிற போட்டோ ஆனா பொய்ன்னு சொல்லுவேன், அது என்ன சிவனாண்டி, உனக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம்? நீங்க பாரு, ஒருவேளை இந்த போட்டோ உண்மைன்னா என் மாப்பிள்ளை காமிக்கிற போட்டோவும் உண்மையாதான் இருக்கணும். நீயும் சந்திராவும் எத்தனை நாள் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு அப்படி சந்திச்சு பேசுறீங்க? என் பொண்டாட்டி சாமுண்டீஸ்வரிய பழிவாங்கணும் அப்படின்னு அவளுக்கு பின்னாடி இருந்துகிட்டு ஏதாவது பிளான் பண்றீங்களா? இதை கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க சந்திரா. சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா அந்த போட்டோ பொய்யக்கா. அப்ப சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா எனக்கு உன்னை பத்தி தெரியாத சந்திரா, கண்டவங்களும் இந்த மாதிரி போட்டோவை கொண்டாந்து காமிச்சா எல்லாத்தையும் நம்பிடுவனா? இங்க பாரு, எப்படி வந்துட்டு இந்த சிவனாண்டி எடிட் பண்ணி போட்டோ கொண்டாந்து காமிச்சு என் பொண்ணோட வாழ்க்கையை வந்துட்டு கெடுக்க பாக்குறானோ, அதே மாதிரி உன் போட்டோவை மாப்பிள்ளை எடிட் பண்ணி அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா அவன் கையில வச்சிருக்கிறது எடிட் பண்ணதுக்கா, ஆனா இந்த போட்டோ உண்மைக்கா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா போதும், இதே மாதிரி சும்மா வளர்றத நிப்பாட்டு. ஏ சிவனாண்டி, உனக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன், மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு, அதான் உனக்கு நல்லது. இதை கேட்டதோட சிவனாண்டிக்கு அடுத்த வார்த்தை எதுவுமே பேசவே முடியல. நேரா கார்த்திய பார்த்து, சுத்தி வளைச்சு இந்த சூழ்ச்சியை பயன்படுத்திட்டியல்லடா அப்படின்னு. அப்ப கார்த்திக் நினைக்கிறாரு, ஏ சிவனாண்டி, நீ என்ன முயற்சி பண்ணாலும் சரி, நான் யார் அப்படிங்கிற விஷயத்த அத்தைக்கு நான் இப்போதைக்கு கண்டிப்பா சொல்ல மாட்டேன், அது நான் என் வாயால தான் சொல்லுவேன், கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட நான் அத்தை கிட்ட உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு கார்த்திக் நினைக்கிறாரு. சிவனாண்டி சரியான கோத்துல வெளியில போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா அவன் காமிச்ச போட்டோ பொய்யக்கா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா எனக்கு தெரியாதா,
மாப்பிள்ள அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக தான் அப்படி போட்டோவை எடிட் பண்ணி காமிச்சிருக்காரு. இது கேட்டதோட சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்ல நிக்க, அப்ப சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் கார்த்திக் நேரா சந்திரா பக்கத்துல வந்துட்டு சிரிக்கிறாரு. என்னாச்சுமா, ஏதோ என்னை பத்தின உண்மையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு என்னமோ முயற்சி பண்ணீங்க? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஏய் நீ வேணா ட்ரிக்கா இப்படி எங்களை ஏமாத்திருக்காளாம். ஆனா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போறதுக்குள்ள உன்னை பத்தி, நீ யாரு அப்படிங்கறத பத்தி அக்கா கிட்ட நான் கூடிய சீக்கிரம் நிரூபிக்கிறேன். அப்ப கார்த்திக் சொல்றாரு, இதே மாதிரி பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களோட திட்டம் அடுத்தடுத்து செல்லுபடி ஆகாம போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு செமையா பேசுறாரு நம்ம கார்த்திக். கார்த்திக் அப்படி பேசுறத பார்த்துட்டு சந்திரா டென்ஷன்ல அந்த இடத்துல இருந்து நேரா சிவனாண்டிக்கு போன் பேச போறாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி சொல்லி சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, இப்படி ட்ரிக்கா அவனோட திட்டத்தை பயன்படுத்துவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சிவனாண்டி சொல்றாரு, விடு சந்திரா, அவன் இப்படி பண்ணான் அப்படின்னு நானும் தான் எதிர்பார்க்கல. இருக்கட்டும், கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரப்ப அவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறத சாமுண்டீஸ்வரிக்கு நிரூபிக்கிறான். ஆனா உன் அக்கா இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொன்னாலும் நம்புறா, எது சொன்னாலும் நம்புறா. இப்படியா இருக்கிறது? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்னங்க அந்த அளவுக்கு அந்த டிரைவர் பைய ராஜா அந்த அளவுக்கு வந்துட்டு அக்காவை ஏமாத்தி வச்சிருக்கான். இல்லைன்னா அக்கா இப்படி ஏமாறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது கேட்டதோட நம்ம சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா இன்னைக்கு நான் அந்த ஊரை தேடி வந்து அவமானப்பட்டதுக்கு அந்த ராஜ சேதுபதியோட பெயரை பதில் சொல்லியே ஆகணும். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்னங்க கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட நம்ம சிவனாண்டியும், சரி சந்திரா நீ இல்ல மாட்டிக்காத, நல்ல வேளை அந்த போட்டோவை காமிச்சதோட அது பொய்ன்னு சொல்லி நிரூபிச்சாச்சு. இது கேட்டதோட நம்ம சிவனாண்டி சந்திராவும், ஆமாங்க நல்ல வேளை அக்கா அந்த போட்டோவை நம்பிடுவாளோ அப்படின்னு கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன், நல்ல வேளை நம்பல. இது கேட்டதோட நம்ம சிவனாண்டியும், சரி சந்திரா இனிமே நம்ம சந்திக்கிறதும் பாத்துக்கிறதும் கொஞ்சம் குறைச்சிக்கணும், இவன் எப்ப வந்து போட்டோ எடுத்தானே தெரியல. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா நம்ம அடுத்த திட்டத்தை செயல்படுத்தலாம், கவலைப்படாம போனை வை அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா நினைக்கிறாங்க, இதே ராஜ சேதுபதியோட பேரா கார்த்திக் எவ்வளவு ட்ரிக்கா வந்துட்டு அக்கா கிட்ட எங்க போட்டோவை காமிச்சு நிரூபிக்க பார்த்த, உனக்கு இருக்கடா, கும்பாபிஷேகம் முடியறதுக்குள்ள நீ யாரு அப்படிங்கறத கூடிய சீக்கிரம் நீ நிரூபிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு மறு வேலை பாக்குறேன் அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.